நான் பொன்ராசாங்க, சேலத்துலேருந்து. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை ஆங்கில தேதி 30/12/2024 சஞ்சீவி மலை திருத்தலத்தில் 27 நட்சத்திரக்கான ஜென்ம நட்சத்திரங்களுக்காக உயிரோட்டம் உள்ள சக்தி வாய்ந்த விருட்சங்கள் பிரதிஷ்டை பண்ணுறாருக்கு. இது இல்லாமல் நட்சத்திர லிங்கம் பிரதிஷ்டை விழா கும்பாபிஷேகத்தோடு நடக்க இருக்குது காலைல 11 மணி அளவில். அதுவும் நிறைஞ்ச அமாவாசை தேதி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கேது கிரகத்துக்கான நட்சத்திரம். அதாவது கேது கிரகத்துக்கான நட்சத்திரத்தில் சந்திர கிரகத்துக்கான நாளில் தனுசு ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது நிறைஞ்ச அமாவாசை திதி. இதெல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு விஷயங்க. அது மூல நட்சத்திரங்கிறது ஆதி, அதாவது அதில் எதை பதிவு பண்ணாலும் அதில் பாதாளத்துக்கு போய் எப்படி பதிவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாதாள லோகம் வரைக்கும் போய் பதிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அதுலேயும் கேதுங்கிறது விமோச்சனம், உச்சம், மோட்சம், இது எல்லாத்துக்குமே அதிபதி கேது தாங்க. அதுமாதிரி ஒரு மனித வாழ்க்கையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு, குழந்தையாக இருக்கிறவங்க பருவமையணும், வயசுக்கு வரணுப்பட்ட பிள்ளை அப்படின்னா கேது கிரகத்துடைய அனுகிரகம் வேணும். தந்தையாக ஆகணும்னு சொன்னால் அதுக்கு கேது கிரக அனுகிரகம் வேணும். எந்த பதவியில்னா அந்த பதவி உயர் பதவிக்கு போகிறதுக்கு கேது கிரகத்துடைய அனுகிரகம் வேணும். உதாரணம் சிஎம், அதுக்கு மேலே ஒரு பதவி இல்லை. அப்புறம் கவர்னர், ஜனாதிபதி, இதுபோல் பதவிகள் அடைகிறதுக்கு ஜட்ஜிலே பெரிய ஜட்ஜி, இந்த மாதிரி உயர் பதவி போகிறவங்க கேது கிரக அனுகிரகம் வேணும். ஒரு வேளை சொன்னால் பதவி உயர்வுக்கான முழு உயரமும் கேது கிரகத்தின் அனுகிரகத்தில் மட்டுமே நடக்கும். அதை விட கடைசி, அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது. 9 கிரகத்தில் மிகப்பெரிய கிரகம் கேது தான். அவன் சக்தியை பொதுவாக வழக்கத்தில் யாராலும் சொல்லவும் முடியாது. அதை எப்படி பயன்படுத்துறதுனால அந்த பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜோதிட வல்லுநர்களும் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லுவேன். அப்படி சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான நாளில் இங்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விருட்சங்கள் நம்ம மனித வாழ்க்கையில் உயிரையும் உடலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பாதுகாக்கும், வளர்க்கும், வாழ வைக்கும் வாய்ப்புள்ள ஒரு விவரம் இருக்குது. அதனால் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. நீங்கள் ஏதோ நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரம் ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ நட்சத்திரம் கட்டாயம் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்களை நீங்கள் தொட்டு கும்பிட்டு மூலிமா, அதுக்கு அபிஷேகம் செய்கிறது மூலிமா, அதை வணங்கட்டு மூலிமா உங்களோட ஆயுள் பலம் கூடும். உங்களுடைய ஆயுள் பலம் மட்டுமில்லை, அகால மரணத்தை நடக்கக்கூடிய விதியாக இருந்தால் கூட அந்த விதியும் கூட விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அற்புதமான வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திங்க. திங்கட்கிழமை 30ஆம் தேதி சஞ்சீவி மலை திருத்தத்தில். மேலும் விவரம் ஏதாவது வேணும்னா 76 67 34 66 67க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளலாம். மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. சேலத்துலேருந்து பொன்ராசா.